ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட் நடந்திருக்கும். நம்ம குவான் வந்து நம்ம டூயை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். அப்படி நம்ம டூயை ரிஜெக்ட் பண்ண வந்து சோஷியல் மீடியாவில் கூட வைரல் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா டூய் வந்து மேடம் ஜூ எழுதின லெட்டர் படிச்சிருப்பாங்க. அதில் இருக்கிற விஷயத்தை படித்து பார்த்துட்டு நம்ம டூயும் சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக பின் வாங்க மாட்டேன், நான் கண்டிப்பாக சேர்மன் பொசிஷன் போவேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம குவான் வந்து ஜோசன் பீரியடில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறமா என்னாச்சு இந்த எபிசோட் நம்ம பார்த்துடலாம். இப்போ நமக்கு குவானை காட்டுறாங்க. அவன் தூக்கத்துலேருந்து கண்ணு முடிக்கிறான். ஸோ அந்த ஜோசன் பீரியட் டைம் எல்லாம் நம்ம குவானுக்கு அந்த கனவு போல இருக்கு. அப்போ நம்ம குவானை அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்க்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறான்னா அவள் பார்க்கிட்ட சொல்கிறான், நான் ஹியூமனாக இருக்கும் போது நடந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம பார்க்கும் அந்த விஷயத்தை கேட்டோன்னே ஷாக் ஆயிடுறான். அப்போ குவான் சொல்கிறான், என்ன ஜோசன் பீரியட் இருக்கும்போது அங்கே இருக்க மக்கள் எல்லாம் இந்த பேர் வச்சு தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரையும் சொல்லுவான். பாஸ் நீங்கள் சொல்கிற பேரை பார்த்தா அந்த மாதிரி ஜோசன் பீரியட்ல மொத்தம் 2 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அதில் யாருன்றது நீங்கள் தான் தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ பார்க் கேட்பான், பாஸ் இப்போ எப்படி உங்களுக்கு இந்த விஷயம்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான் பாஸ் கண்டுபிடிச்சிட்டேன், டேட்டோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்போ அந்த டேட்டோ இல்லாதனால உங்ககிட்ட பவர்ஸும் இல்லை, பவர்ஸ் இல்லாதனால நீங்கள் ஒரு நார்மல் ஹியூமனாக மாறிட்டீங்க. ஹியூமனோட லைஃப்ல என்னென்ன பிரச்சனை இருக்குமோ அது எல்லா பிரச்சனையும் உங்களுக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹியூமனோட லைஃப் எப்படியெல்லாம் முடியுமோ அது மாதிரி உங்களோட லைஃபும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதோட ஒரு பெரிய விஷயம், உங்களுக்கு இப்போ இதுக்கு மேலே வயசாக ஆரம்பிக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னோடனே நம்ம குவான் இன்னும் பதறி போயிடறான். எது வயசாகுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் பார்க்க என்ன சொல்றேன்னா, ஆமா பாஸ் இப்போ கூட பாருங்க உங்க கண்ணத்துல சுருக்கலாம் தெரியுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருப்பான். இல்ல எனக்கு வயசாகக்கூடாது, நான் ஃபர்ஸ்ட் என் டேட்டோ நான் திருப்பி கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவானும் புலம்பிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா குவானும் டூயும் கார்ல போயிட்டு இருக்காங்க ஆஃபீஸ்க்கு. அப்போ நம்ம டூயும் டேப்லெட் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் வந்து நம்ம மேடம் ஜூவோட டெத்தை வந்து ஹார்ட் அட்டாக்கால இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நியூஸ் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம டூயும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் நம்ம குவானும் அவன் ஃபேஸ் எல்லாம் தொட்டு பார்த்துட்டு நம்ம டூயி கிட்ட அவனோட கையை கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டோ ஒரு கையை பிடிச்சிக்கிறான். அப்போ நம்ம டூயும் கேட்குறாங்க, இப்போ எதனா வேலை இருக்க உனக்கு, எதனா மேஜிக்கல் பவர் யூஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இப்போ நம்ம குவான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை என் டேட்டோ பிடிச்சிட்டு இருந்தா அந்த டைம்ல மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி காமாக இருக்கும், அதனால தான் நான் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம டூயும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கை எடுத்துடுறாங்க. ஏற்கனவே நம்மளோட இஷ்யூ வந்து நியூஸில் வேறு பப்ளிஷ் ஆயிடுச்சு. இந்த டைம் பார்த்து நான் உன்னோட கையை பிடிச்சின்னு போயிட்டு இருக்கிறது யாருன்னா பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, நீயே சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்டு நம்ம குவானோ வேற வழி இல்லாமல் உண்மையாக சொல்லிடுறான், இங்கே பாரு டூயி, என்கிட்ட இப்போ பவர்ஸ் இல்லாதனால நான் நார்மல் ஹியூமனாக மாறிட்டேன். அதனால ஒரு சில ஹெல்த் இஷ்யூ கூட எனக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஏஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல என்னோட எனர்ஜி எல்லாம் ரீகெயின் பண்றதுக்கு உன்னோட கையை நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நம்ம டூயும் திருப்பி கையை எடுத்து விட்டுட்டு, நீ வந்து இந்த மாதிரி வயர்லெஸ் சார்ஜர் மாதிரி யூஸ் பண்ணது எனக்கு பிடிக்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம குவான் சொல்றான், நீ மட்டும் என்ன டோரிமான் நினைச்சு அப்ப அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, இதே மாதிரி நீ பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் பாடி கார்டு வேலையை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பான் நம்ம குவானு. அதை கேட்டு நமக்கு டூயும், நீ போ, ஆனா உனக்கு தான் லாஸ், ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கினா உன்னோட டேட்டோ தான் வேனிஷ் ஆயிரும், அதுக்கப்புறமா உனக்கு அந்த பவர்ஸும் கிடைக்காது, அதுக்கப்புறமா உனக்கு ஏஜும் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம டூயும் பார்த்து அந்த பாயிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்கும் போது சிக்னலும் வருது. அங்க வந்து கார் நிற்கும் போது அப்போ ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட அக்யூஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்களே அவங்க தான். அவங்க வந்து நம்ம டூயும் குவானையும் பார்த்துட்டு, உங்க லைஃப் வந்து இப்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்ச நாள் இது முடிய போகுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு சமன் லேடியா என்னன்றது நமக்கு தெளிவா தெரியல. ஸோ இதுக்கப்புறமா 2 பேரும் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அப்போ லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும் போது அதுல ஒரு ஆட் பிளே ஆகிட்டு இருக்கும். நம்ம குவான் அதை பாக்குறான். அதுல இருக்கிறவனுக்கு வந்து வயசாகிற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்களா, அதை பார்த்துனே நம்ம குவானுக்கு திருப்பி ஞாபகம் வந்துடுது. திருப்பி நம்ம டூயோட கையை பிடிக்கலாம்னு போகும்போது அப்போ டூயும் பார்த்தீங்கன்னா திருப்பி கையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா உள்ள போகும்போது அப்போ நம்ம டூயும் நம்ம குவானை வெறுப்பேற்றதுக்காக அசிஸ்டன்ட் சின்ன வருவாங்களா, உடனே அவங்க கிட்ட கேட்குறாங்க, நான் பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ண சொன்னேன், அரேஞ்ச் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே இதுக்கு முன்னாடி நான் பார்க்க போய் ஒருத்தனை மிஸ் ஆகிட்டு நம்ம வேற இடத்துக்கு போயிட்டோம்ல, திருப்பி அவங்க கூட ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறான் நம்ம குவானும். இப்போ சின்ன என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கேட்ட ஃபுட்டேஜை நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ குவானை கேட்குறான், அவன் என்ன ஃபுட்டேஜ் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவன் மேடம் ஜி இறந்துருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து யாரோ மாத்திரை கொடுத்து தான் அவங்களை சாவடிச்சிருக்காங்க, அது அவங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாத்திரை யார் கொடுத்ததுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் நான் கலெக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் நிறைய ஃபுட்டேஜ் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம குவானோ இதில் பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, சரி நீயே உட்காந்து பார்த்துட்டு குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவான் அங்கேருந்து நைஸாக கிளம்ப ட்ரை பண்ணேன். அப்போ டோய் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிறாங்க, இங்கே வா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், உன்னோட பவர் யூஸ் பண்ணால் இன்னும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவானே பார்த்தீங்கன்னா வலுக்கட்டன்னு உட்கார வச்சிடறாங்க. அப்போ குவானும் பழமிட்டே தான் நல்லா பண்ணிட்டு இருப்பான். இந்த கம்ப்யூட்டர்லாம் நீங்கள் எப்படி தான் யூஸ் பண்ணீங்க, எனக்கு கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே கண்ணெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழமிட்டு இருக்கும்போது என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு, அன்னைக்கு ஒன்று அட்டாக் பண்ணாலும் ஒருத்தன் அவனோட ஃபேஸை வந்து நான் கிளியரா பார்த்துட்டேன், ஸோ அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்றதை டேஸ்ட் பண்ணாலே அந்த கொலைகாரன் யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டுன்னு நம்ம டோயும், இந்த விஷயத்தை பத்தி ஏன் நீ முன்னே என்கிட்ட சொல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க, நீயும் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட கேட்கல, நானும் உங்ககிட்ட சொல்ல அப்படின்னு மாதிரி நம்ம குவான் சொல்லிட்டு இருப்பான். இப்போ உன்னோட பவர் யூஸ் பண்ணி அந்த கில்லர் யாருன்றதை கண்டுபிடிப்போம்,
அவனுக்கு யார் இந்த வேலையை கொடுத்தான்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூயி சொல்லிட்டு இருக்க, நம்ம குவானும் அவனோட பவர் யூஸ் பண்றதுக்கு நம்ம டூயோட கையை பிடிக்கலான்னு போகும்போது அப்போ ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துறான் கையை. அப்போ டூயி என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான், இங்க டூயி எனக்கு சார்ஜ் பண்ணணும்னு தோணும் போதெல்லாம் உன்னோட கையை வந்து எங்க இருந்தாலும் உன்னோட கையை பிடிச்சி நான் என்னோட சார்ஜ் பண்ணிக்குவேன், நீ எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தா மட்டும்தான் நான் உனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே, சரி நம்ம டூயும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணு, அப்புறமா நீ சொன்ன விஷயத்துக்கு நான் ஓகே சொல்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்கு ஓனே நீ பேச்சு மாற மாட்டேதானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் யூஸ் பண்றான். அந்த முகத்தை மெமரைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகலான்னு அவன் சொடுக்கு போடும்போது, ஆனா அவனோட பவர் வந்து ஒர்க் ஆகாது. நம்ம குவானுக்கே ஒரு நிமிஷம் குழம்பி போயிடுறான், என்ன ஆச்சு என்னோட பவர் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது, அப்ப டூயும் பாத்தீங்கன்னா நம்ம குவானை வெறுப்பேத்திட்டு இருப்பாங்க. என்னோட கையை பிடிச்சா கூட என்னோட பவர் இப்ப வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது தான் நம்ம குவானும் அவன் பவரை டெஸ்ட் பண்றான். அங்க இருக்க பெண்ணு நம்ம குவானோட கைக்கு வரணும்னு நினைச்சா கரெக்டா அவனோட கைக்கும் வந்துடுது. விண்டோஸ் ஸ்கிரீன் எல்லாம் அவனோட பவர் யூஸ் பண்ணி ஓபன் பண்றான். சோ இதுக்கப்புறமா நம்ம டூயி கிட்ட அவனோட பவரை திருப்பி செக் பண்ணதுக்காக ஆபீஸ்ல நம்ம குவான் ஒருத்தனை பார்த்திருப்பான். சோ அவனோட நேம் நம்ம டூயி கிட்ட கேட்டுட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம குவான் வந்து சுவிட்ச் ஆகுறான். சோ இந்த பவர் யூஸ் பண்ணதுனால நம்ம டூயும் நம்ம குவானும் அந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்கும். சோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வெளியே தான் ஆளு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருப்பாரு. சோ இவரோட பேர் ஹேனு. அப்ப நம்ம டூயும் வெளியே போக ட்ரை பண்ண நம்ம குவான் வந்து தடுக்கிறான், வெளியே தான் ஆளுங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஹேன் இருக்காருல்ல, அவர் வந்து அவரோட கொலிகிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க நம்ம டூயும் குவானை பத்தி தான். சோ இவங்க பேசுறதால நம்ம குவானுக்கும் டூய்க்கும் கேட்டுட்டு தான் இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்றேன்னா, நம்ம பாஸ் டூய்க்கும் அதுக்கப்புறமா பாடி கார்டு குவானுக்கும் ஏதோ சம்திங் டேட் மாதிரி போயிட்டு இருக்கு, இது எனக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா நிறைய டைம் நானே பாத்துருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து போறதும், அவரும் ஒரு சில டைம் அவங்களோட ஆபீஸ்ல அவங்க ரெண்டு பேரும் டேபிள் கடையில கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி எல்லாம் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சோ இந்த விஷயம் நம்ம குவானுக்கும் டூய்க்கும் கேட்டுட்டு தான் இருக்கும். சோ அவங்களும் பார்த்தோன்னா ஒரு மாதிரி நர்வஸா தான் நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப திருப்பி ஹேண்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்கெல்லாம் பண்றதை பார்த்தா ஏதோ ஆஃபீஸ் ரொமான்ஸ் மாதிரி தெரியுது. ஆனா இந்த மாதிரி சீக்கிரட்டா டேட் பண்றவங்க ஏன் இன்னைக்கு நம்ம டூயி ப்ரப்போஸ் பண்ணும்போது மட்டும் குவான் வேணா சொல்லிட்டாரு? நமக்கு பிடிச்ச ஒரு ஆளு நம்ம டச் பண்ணி பேசினாலே அதோட ஃபீல் எல்லாம் எப்படி இருக்கும்? சோ அப்படி இருக்கும் போதும் எதுக்காக இவங்க பிரிஞ்சாங்க தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவர் லவ் பத்தி எல்லாம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவாரா? சோ அந்த டைம் பார்த்து நம்ம குவானோ நம்ம டூயோட கையை பிடிக்க போவோம். நம்ம டூயி வந்து டக்குன்னு கையை எடுத்துற அங்க இருக்க பேட்டெல்லாம் தள்ளி விட்டுறான். சோ அந்த சவுண்ட் வந்து வெளியே இருக்க எல்லாருக்கும் கேட்டுடுது. என்ன உள்ள யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வர ட்ரை பண்ண நம்ம கோவன் அந்த டைம் அவனோட பவர் யூஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்துடுறான். சோ ஒரு கார்டன் மாதிரி ஏரியாவுக்கு வந்துடனே ரெண்டு பேரும் ஹக் பண்ற மாதிரி இருப்பாங்களா, அந்த டைம் நம்ம டூய் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. கோவன் என்ன சொல்றேன்னா, என்னோட பவர்ல எந்த பிரச்சனை கிடையாது, அவன் முகத்துல தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. டூய் சொல்லுவாங்க அவனோட ஃபேஸ் தான் இதுல முக்கியம்னா, அவன் பிளாஸ்டிக் சர்ஜரி யூஸ் பண்ணி அவனோட ஃபேஸை மாத்திட்டு இருந்தா அவனோட பவரும் ஒர்க் ஆகாது தானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அவன் வந்து ஒரு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு தானே வந்திருப்பான். சோ அதனாலதான் நம்ம கோவனோட பவர் வந்து ஒர்க் ஆகல போல இருக்கு. சோ அந்த டைம் பார்த்து நம்ம போனோம், சரி அதெல்லாம் விட்டு தள்ளி இப்ப நான் சார்ஜ் பண்ண உன்னை கையை கூட அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம டூயும் கையை கரெக்டா பிடிக்க வரும்போது டக்குன்னு கையை மடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கோவனுக்கும் டென்ஷன் ஆகுது. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த கில்லரை காட்டுறாங்க. அவன் இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம டூயோட போட்டோஸ் அது எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான். அவனுக்கு வந்து ஒருத்தன் வேலை சொல்றான்ல, சோ அவன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது. சோ இவனும் அதை பாக்குறான். அதுக்கப்புறமா கில்லரும் ஏதோ விஷயத்துக்காக ரெடி ஆகிற மாதிரி தெரியுது. சோ இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம கோவனை கட்டுறாங்க. அவன் ஆபீஸ்ல தான் உட்காந்துட்டு இருக்கான். எதுக்காக நம்ம பவர்ஸ் ஒர்க் ஆகல அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ கோவன் கிட்ட அந்த டீம்லயே வேலை செய்யற பொண்ணு ஒருத்திருப்பா. வந்து நம்ம கோவன் கிட்ட பேசிட்டு இருப்பா. இவனுக்கு வந்து கோவன் மேல லைட்டா ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்கும். சோ அதனால இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து டீம் டின்னர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவனுக்கு பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்றா. இப்ப நமக்கு திருப்பி அந்த கேங்கை காட்டுறாங்க. அப்ப அந்த கேங்கோட இப்ப இருக்க லீடர் வந்து எங்க அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, அவனோட நேமெல்லாம் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பாஸ் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம பாஸை கொலை பண்ண உடனே டிடெக்டிவ் வச்சானா கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா திட்டிட்டு இருப்பான். அப்போ உள்ள ஒரு வெயிட்டர் வந்து அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் அங்கே வச்சுட்டு போறான். அப்படி வச்சுட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு போட்டோவும் இருக்குமா. ஸோ அது வந்து அந்த ஹெட்டும் எடுத்து பார்க்குறான். அதில் வந்து நம்ம கோவானை பற்றின இன்ஃபர்மேஷனு, அந்த ஃபோட்டோஸ், அவன் எங்கே வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா பக்காவாக அதில் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை யார் பண்ணதுன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, அந்த கில்லர் தான். ஸோ நம்ம கோவானுக்கு இவங்களால ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை கொடுத்துருப்பான் போல இருக்கு. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம மேடம் ஜோ கொலை பண்ண கல்பரேட் யாருன்னு நம்ம காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்லை, அந்த எக்ஸ்மேன் தான். மேடம் ஜோ கூட ஒரு டைம் திட்டிருப்பாங்களே அந்த கொலையெல்லாம் பண்ணதுக்காக, என்கிட்ட கேட்காம எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. அப்போ கூட அந்த எக்ஸ்மேன் வந்து கோவத்தோட தான் அந்த இடத்த விட்டு போயிருப்பான். அப்படி கோவத்தோட போனவன் தான் அந்த மாத்திரையும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இதனால தான் அவங்க மாத்திரை போட்ட அப்புறமா இறந்துருப்பாங்க. இப்போ வரைக்குமே அந்த எக்ஸ்மேன் யாருன்ற ஐடென்டிட்டி வந்து நமக்கு ரிவீல் பண்ணல. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம டூயை காட்டுறாங்க. அவன் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ மேடம் ஜோட மெடிசன் டப்பா வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம்ல மாறி இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம டூயை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுல வந்து ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ மட்டும் யாரோ கட் பண்ணிருக்காங்க, அந்த எக்ஸ்மேன் போல இருக்கு. சோ அந்த விஷயம் நம்ம டூயி பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப நம்ம கோவனும் உள்ள வந்துடுறான். அந்த டைம் பார்த்து நம்ம இவனு பார்த்தனா ஃபோன் பண்றான்.
இவன் ஃபோன் பண்ணிட்டு என்ன சொல்றேன்னா, டூய் இப்போ வரைக்கும் நான் மேடம் ஜோட கொலை விஷயம் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் எனக்கு எந்த தகவலும் கிடைக்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும், நானே இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹியூன் என்ன சொல்றோம்னா, நீ இன்னும் டின்னர் சாப்பிட தானே, நம்ம 2 பேரும் என்ன டின்னர் போலாமா, நம்ம ஒரு சில விஷயம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே நம்ம குவானு இந்த விஷயம்லாம் காதில் கேட்டுட்டு தானே இருக்கான். அவன் என்ன சொல்றேன்னா டக்குன்னு, டூய் நம்மளுக்கு இப்போ அங்கே போக முடியாது, நம்மளுக்கு வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூய் அந்த வெல்கம் பார்ட்டி கூட்டிட்டு போயிடறான். ஸோ அங்கே போய் நம்ம டூய் உட்காந்துட்டு இருக்க, நம்ம டூய் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மற்றவங்களாம் எப்படா நம்ம சிவி மாதிரி குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாலும் ஒரு மாதிரி பார்ட்டி வைப்புக்கு வந்தோடனே என்ஜாய் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து நம்ம கோவனும் குடிக்க மாட்டான், ஏன்னா நான் தான் கார் டைப் பண்ணி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கோவனும் நம்ம டூயோட கையை பிடிச்சிடறா ரீசார்ஜ் பண்ணதுக்காக. அந்த டைம் நம்ம டூயோ ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துறாங்களா, ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி பார்க்கவும் அப்போ நம்ம டூயோ ஒரு மாதிரி சமாளித்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க இப்படி கையை பிடிச்சிருக்கிற விஷயத்த அந்த எம்ப்ளாய்மெண்ட் பொண்ணு பார்த்துடுறா. அதான் நம்ம கோவன் மேல் கூட க்ரஷ்ஷாக இருப்பல அந்த பொண்ணு தான். இவ பேர் சோய். இவ பார்த்தோன்னே இவளுக்கு பார்த்தோன்னா பயங்கரமாக சோகமாயிடுது. அதனால பார்த்தோன்னா மட்டையாராலும் குடிச்சிட்டு இருப்பான். அந்த டைம் எல்லாருக்கும் கேர் ஆயிடுது. இருந்தாலும் நம்ம ஒரு ட்ரூத் அண்ட் டேர் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவானும் டூயை பற்றி தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமாம் குவானோ உங்களுக்கு டூயை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம குவானோ எனக்கு பிடிக்குமே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம டூய்க்கும் சந்தோஷமாயிடுது. அந்த டைம் ஏன் சார் ரிஜெக்ட் பண்ணிங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அதுக்கு நம்ம குவான் என்ன சொல்றேன்னா, இப்போ எனக்கு வீட்டில் வளர்க்குற ஒரு பெட்டு பிடிக்குது நாய்க்குட்டி, அதுக்காக அதை நான் மேரேஜ் பண்ண முடியும், ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இது கேட்ட டூயும் பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போ அந்த டைம் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல, சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம டூயும் கோவனும் வெளியே வரும்போது அப்போ கோவன் கேட்குறான், உன் கையை கூட நான் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க நம்ம டூயும் இருக்கிற டென்ஷனில் பார்த்தோன்னா கொஞ்சம் ஹார்ஷாகவும் பேசிடுறாங்க. அதனால நம்ம கோவனும் கோச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். நம்ம டூயும் அவங்க பேசுறதெல்லாம் கேட்குறானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது தான் நம்ம கோவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். இப்போ நம்ம கோவனும் போயிட்டு இருக்கான். இதுக்கு மேலே நான் மனுஷனா இருந்தாலும் சரி ஏஜானா கூட சரி, நான் இதுக்கு மேலே அவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம கோவனை தேடி அந்த கேங் வந்துடுறாங்க. நம்ம அந்த கேங் கிட்ட நம்ம கோவனை மாட்டிக்கிறான். அவங்ககிட்ட இப்போ பவர்ஸ் கூட இல்லை அடிக்கிறதுக்கு. அப்புறம் கோவனும் அவங்ககிட்ட மேஜிக் பவர்ஸ் இருக்க மாதிரி காமிச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுவான். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிடுது இவனால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம கோவனை வந்து அடிச்சிடுறாங்க. மடியில் அடிச்சு அவனுக்கு ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த கேங் லீடரும் நம்ம கோவனை திருப்பி அடிக்க போகும்போது ஒரு விசில் சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம டூவி தான் அந்த இடத்துக்கு அப்படியே வந்துட்டு இருப்பாங்க. வந்த உடனே அவங்க எப்படி காப்பாத்துன்னு தெரியல, நிறைய பேர் இருக்காங்களா, அவங்க கையில் ஒரு ஷாக்கிங் கன் இருக்கும்ல, ஸோ அதை எடுக்கிறாங்க. அது வந்து சார்ஜ் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. அதை பார்த்து அவங்கள சிரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கன் எடுக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே லைட்டா ஜர்க் ஆகும் போது அது ஒரு பபுள் கன் போல இருக்கு. எப்படியும் அவங்களுக்கு எல்லாம் ஆட்டம் காட்டிட்டு கோவன் கிட்ட வந்துடுறான். வந்த உடனே நம்ம கோவன் அவனோட கையை பிடிச்சிடறானா, அவனோட பவரும் பார்த்தா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கிற லைட் எல்லாம் உடனே ஆஃப் ஆன உடனே கோவன் கேட்கறான், உனக்கு டேங்கு டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான், இப்போ எதுக்காக நீ அதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொன்னோடனே அந்த இடத்துல லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகி அந்த கேங்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க பேக்ரவுண்ட்ல. உடனே இவங்க 2 பேரும் டேங்கு டான்ஸும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டேங்குல முக்கியமான ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பார்ட்னரை நம்ம என்னைக்கும் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் பண்ணிட்டே ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ அப்போ நம்ம கோவான ஒரு 4 பேர் அடிக்கிறான்னா நம்ம டூயும் பார்த்தோன்னா 4 பேர் அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த சீன்ஸ் ஆடி போயிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல அவங்களும் பார்த்தோன்னா பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இவங்க எப்படின்னா அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்கே பார்த்தோன்னா டான்ஸ் ஆடிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம கோவானும் பாடி கார்டுக்கான ஒரு முக்கியமான ரூல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 ரூல் பார்க் சொல்லியிருப்பான்ல, அந்த விஷயத்தை அப்படியே ஞாபகப்படுத்தி பார்க்கறான். அதுல ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, நம்ம பார்த்துக்க வேண்டிய ஆளை விட்டு நம்ம தள்ளி போகக்கூடாது. 2வது ரூல், அவங்க மேல எப்பவுமே ஒரு பார்வை இருந்துட்டே தான் இருக்கணும். 3வது ரூல், அவங்க மேல என்னைக்கும் நம்ம லவ்ல மட்டும் விழுந்துடவே கூடாது அப்படின்னு கூட சொன்னோன்னே லவர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த சீன்ஸும் சூப்பராகவே இருக்கும். அப்போ கடைசியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த எபிசோட் அப்படியே முடியுது. ஸோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.